பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்ய ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும்? அதாவது இது வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு விவாதமாக மாறும். இப்போ அம்மா மாதிரி இப்போ முன்னாடி உட்காந்துருக்கு. இப்போ நீங்களே பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நானே இங்கே உட்காந்துருக்குறேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு மைக்கு நீட்டி ஒரு கருத்து கணிப்பு கேளுங்க. இவங்க யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்லை, என் சாதியை சார்ந்தவங்க இல்லை. வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. ஏன் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு? அதில் ஆபாசம் இருக்கா, வன்முறை இருக்கா, வக்கரம் இருக்கா அப்படின்றது நீங்கள் இவங்ககிட்டே கேளுங்க. இந்த பெரும்பான்மை தாய்மார்கள் என்ன வாக்களிக்கிறார்களோ, என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சில தொலைக்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு மாதிரி பொதுமக்களிடம் மைக்கு நீட்டி கேட்டாங்க. அதில் 99.9% இந்த 9 சீசன் பிக் பாஸ் விஜய் சேதுபதி நடத்துகிற ஒருங்கிணைக்கிற இந்த பிக் பாஸ் மிக மோசமான, அருவருக்கத்தக்க, ஆபாசமான ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஸ்கிரிப்ட் ரைட் எழுதப்பட்டதாக இருக்குது. அதனால் இதை தடை செய்யணும்னு தான் பொதுமக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுடைய கருத்தை அறிந்து தான் நான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். இதில் வேறு எந்த வித விஜய் சேதுபதிக்கு எனக்கோ வாய்க்க தகராறோ சண்டையோ மாமச்சான் சண்டையோ இல்லை. பிக் பாஸில் உள்ளே போய் இருக்கிற கலைஞர்கள் பிரபலங்களுக்கு எனக்கும் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அனுமதி. திரைப்படம்னா நம்ம காசு கொடுத்து போய் தேட்டரில் பார்க்கும்போது தான் ஆபாசம், கட்டி பிடிக்கிற காட்சி, தொப்புளில் பம்பரம் விடுறது, இல்லை ஆம்லேட்டு போடுற காட்சிலாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சேனலை மாற்றும் போது தெரிஞ்சோ தெரியாமையோ இது நம்ம கண்ணில் படுது. அதனால் இது ஆபாசம், இது வக்கரம், குடும்ப உறவு முறையை முதல்ல சிதைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, மாமி, உறவு முறைகள், அத்தை, மாமா, இந்த உறவு முறைகளையே நாசப்படுத்துகிற வசனங்கள், சொற்சொடர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. அதனால தான் இதை நீங்கள் உடனடியாக இதெல்லாம் மாற்றி அமைங்க. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இப்போ கர்நாடகாவில் இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து தடை செஞ்சுருக்காங்க, கேரளாவில் மாற்றி அமைச்சிருக்காங்க, ஆந்திராவில் தடை செஞ்சு திருப்பியும் திருத்தம் பண்ணி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதை செய்யணும் தான் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நேற்றுக்கு பேசியிருக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுத்துருக்கேன். சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமும் நான் கொடுத்து விவாத பொருளாக மாற்றணும். இதை அனுமதிக்க முடியாது.